காப்பாற்று அல்லாஹ், ஏ பர்வர்திகார் மனம் இறங்கு. மிருகத்திடம் மாட்டிக்கொண்டு சைத்தானின் கை ஓங்கலாமா? மன உறுதியைத்தா அல்லாஹ், மன உறுதியைத்தா. இங்கே அடிக்கும் காற்றில் கடும் புயலில் அல்லாஹ் கூட உன் குரலை கேட்க முடியாது தாலிப். சபாஷ் சபாஷ் சிமாதேவ், முழு மடையனாக்கி விட்டாய் அந்த தாலிப்பை. உலகம் சொல்கிறது பூதத்துக்கு, ஜின்னுக்கு மற்றும் பேய் பிசாசுகளுக்கு அறிவில்லை என்று. பொய்யாக்கி விட்டாய் நீ அவர்கள் மதிப்பீட்டை. அதற்கு மேலும் நிரூபித்தாய் மனிதனிலும் கூட முட்டாள், அறிவில்லாதவன், பயமுள்ளவன், உருப்படாதவன், தொடை நடுங்கிகளும் இருக்கிறார்கள் என்று. சபாஷ் மாதேவ். கருணை பெருங்கடலே காப்பாற்று. பாவிகளின் பிடியில் இருந்து என்னை உடனே காப்பாற்று. மனமிறங்க வேண்டும் எனல்லா, மனமிறங்கு, மனமிறங்கு. துடிக்கின்றேன், துன்பத்தில் இருந்து காப்பாற்று. துடிக்கின்றேன் அல்லா, துன்பத்தில் இருந்து காப்பாற்று. கருணை பெருங்கடலே காப்பாற்று. கருணை பெருங்கடலே காப்பாற்று. காப்பாற்று அல்லாஹ், காப்பாற்று. கொஞ்சம் நில். அல்லாஹ் என்னை காப்பாற்று. என் மேல் இரக்கம் காட்டு. இந்த சைத்தான்களிடமிருந்து என்னை காப்பாற்று. காப்பாற்று அல்லாஹ், காப்பாற்று. என்னை காப்பாற்று. என் இறைவா, என்ன இது? இது ஷா அருண் ஆபாதின் இளவரசன் ஜலால் தாலிப். நாம் அவருக்கு உடனே உதவி செய்ய வேண்டும். மெல்ல பூமியில் இறங்கு. இப்போது சிந்துபாத் உனக்களித்த அற்புதமான இந்த மகுடி, பாம்புகளின் இளவரசி பரிவோடு கொடுத்த நாகரத்தினம், பார் என் கைப்பிடியில். இந்த மகத்தான பொருள்கள் அற்புத சக்தியுள்ள ஹமீராவின் அரண்மனையில் இருக்க வேண்டியவை. இப்போது நீ சுழற்றி அடிக்கும் இந்த காற்றிலும் புயலிலும் பசியிலும் பட்டினியிலும் பரிதவித்து உன் பிரியமான காதலி தையபாவின் நினைவில் செத்துவிடு. சீமாதேவ், சீமாதேவின் கைகளில் விலங்கு பாட்டு. விலங்கு பாட்டு உடனே.
தெரிந்ததா சைத்தான்? கொடியவர்களின் வெற்றி நெடுநேரம் நிலைத்து நின்று விடாது. நேர்மை சாகாது. அல்லாவை நம்புகிறவர்களுக்கு எப்படியெல்லாம் உதவி கிடைக்கிறது. இப்போது தப்பித்தாய் என்று இருமாந்து விடாதே. நாளை வரும், வேளை வரும், ஹமீராவின் கோபம் வரும், அதனால் உனக்கு சாபம் வரும். அப்போது தெரியும் தாலிப், அப்போது நீ தப்ப முடியாது. முடிவு கட்ட நீ யார்? முடிவு கட்டுபவர் வானில் இருக்கிறார் சீமாதேவ். துன்பத்திலிருந்து மீள முடியாது என்று நினைத்த சமயத்திலே அன்பு கரங்களை எனக்காக அல்லாஹ் அனுப்பி வைத்தார் இங்கே. ஏனென்றால் அல்லாவுக்கு அன்பர்கள் துயரப்படக்கூடாது. அதனால் புயலையே அடக்கிவிட்டார். சைத்தான்கள் ஏவிய புயல் அல்லாவின் கருணை காற்றின் எதிரிலே நிற்க முடியாமல் செத்துவிட்டது. மாட்டிய விலங்கு மரணத்தை தந்தால் நான் பயந்து விட மாட்டேன். முடித்தாழாத ஹமீராவின் சீமாதேவிவன் பயங்கரமான என் தம்பி லீவாதேவ் வருவான். அவன் உன் திமுறை அடக்கி விடுவான். கோழை மகன் தாலிபை நீ தப்ப விடுவாயானால் அதன் பிறகு பலனை அனுபவிப்பாய். விளையாட்டு வினையாகும், விபரீதமாகும் பார். உதவிக்கு பலன் அதுவானால் மிக நல்லது. அல்லாவின் நினைப்பில், நீதிக்காக உழைப்பதில், நெறியோடு நடப்பதில், நல்லவர்களுக்கு துணை இருப்பதில் என் உயிர் போகுமானால் அதை நான் பெருமையாக நினைப்பேன். வாழ்க்கை என்பது மற்றவரை வாழ வைப்பது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது. வா இளவரசே தாலிப். இதன் விளைவை மிக விரைவில் சந்திக்க போகிறாய். என்னை விடுவித்து விடு. அந்த தாலிபை ஒப்படைத்து விடு. என் கைதியை ஒப்படைத்து விடு. தேவதை என்ற அகந்தையுடன் போகாதே. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, தெரியாதா? மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். முதல் முத்து கிடைத்ததற்காக இளவரசி தையபா சிரித்து போவதிலிருந்து மீண்டாள். மேலும் இரண்டாவது முத்தை அடைவதற்கு நீ எங்கு செல்ல வேண்டும்? முதலில் பெயரற்ற சமுத்திரத்தில் நின்று கொண்டிருக்கும் கப்பலுக்கு செல்ல விரும்புகிறேன். அந்த கப்பல் நான் தேடுமிடத்தில் சேர்க்கும். அங்கு பூமிக்கடியில் இருக்கும் பாதாள உலகத்தை எப்படி சென்றடைவது என்று தெரிந்து கொள்வேன். அடுத்து அஸ்கர் மந்திரவாதியிடம் இருந்து தையபாவின் இரண்டாவது முத்தை கைப்பற்றுவேன். அந்த பயணம் மிக கடுமையானது. நீ போகும் இடம் வெகு தூரம். ஏற்றுக்கொண்ட பணியும் எளிதானதல்ல. உன் போன்று அல்லாவை மறக்காதவன், நம்பிக்கை உள்ளவன், மாவீர மனிதனுக்கு எந்த ஒரு காரியமும் முடியாததே அல்ல. உண்மையான உன் அன்பு காதலின் ஆற்றலே நீ போய் சேர வேண்டிய இடத்திலே சேர்க்கும் சக்தி உள்ளது. எனது வரம்புகள் முடிகின்ற எல்லை இது. இதை தாண்டி மேலே செல்லக்கூடாது. மெல்ல கீழே இறக்கிவிடு.
தாலிப். தேவதையாய் நீ இருந்தும் கூட இந்த எல்லைக்கு மேல் போகக்கூடாதா? ஆம் இளவரசே தாலிப். கடலில் எல்லை, வானத்தில் எல்லை, நிலத்தில் எல்லை, இப்படி பல நிலைகளில் எல்லைகள் உண்டு. எங்கள் மாயலோகத்தில் இருக்கின்றவர்கள் அல்லது மந்திரவாதி, அது ஏன் மந்திரக்காரி ஹமீரா கூட வரக்கூடாது? அதோ பார், அதுதான் அடிமைகளின் கப்பல். அது மனிதர்களை தின்னும் பிசாசு தீவிற்கு உன்னை கொண்டு சேர்க்கும். இன்று முழு நிலவு வீசும் இரவு, ஒரு அதிசயமான முதலை வரும் வெளியில். அந்த முதலை வாயில் தீயின் ஜுவாலை. அந்த முதலை அந்த கப்பல் அருகே வரும்போது ஜிங்கால் தேவாக மாறும். ஜிங்கால் தேவ் அடிமை கப்பலின் முதலாளி, அந்த தீவிற்கே உரிமையாளன். ஜிங்கால் தேவ் ஆற்றல் மிக்கவன், மிகவும் கொடுமையானவன். மிக மிக அச்சுறுத்தும் கொடிய மிருகங்களை மட்டுமல்ல, மனிதர்களை கூட பீத்து தின்று விடுவான். எந்த கொலைக்கும் துணிவான். பலமிக்க பயங்கர ஜின்களும் மந்திரவாதிகளும் கூட பயப்படுவார்கள். மிக கொடிய ஜிங்கால் தேவின் கப்பலுக்கு நான் போக வேண்டும். அங்கே போவதற்கு என்ன வழி? இப்போதே அங்கு போக வழி சொல்கிறேன். இது பலமிக்க மோதிரம். இதை நீ அணிந்து கொண்டால் உன்னை யாரும் பார்க்க முடியாது. மற்றவரை நீ பார்க்க முடியும். இந்த மோதிரத்தின் சக்தியால் இந்த பெயரற்ற சமுத்திரத்தின் மீது விரைவாக செல்லலாம், வீசும் ஒரு வாளை போல. மற்றவர் கண்ணுக்கு தெரியாது நீ அடிமை கப்பலுக்குள் செல்லுவது. மிக்க நன்றி. இன்னும் ஒரு விஷயம் தாலிப், அதை மட்டும் நினைவில் வை. அந்த கொலைகார தீவுக்கு நீ சென்றவுடன் இந்த மோதிரம் சக்தி இழந்துவிடும். உங்களுக்கு எப்படி நான் என் நன்றியை சொல்வது? நன்றி கடன் பட்டிருக்கிறேன். பிறருக்கு அன்பு வழிபட்டு நீங்கள் செய்யும் உதவிக்கு ஈடே இல்லை. குதா இதற்கு நிச்சயம் ஈடு செய்வார். தையபாவின் 2வது முத்தை கைப்பற்ற இருந்த 30 நாளில் இங்கு வருவதற்குள் 10 நாட்கள் கழிந்தன. இனிமேல் இருப்பது 20 நாள்தான். என் அமைதி குலைந்து விட்டது. எனக்காக நீங்கள் தையபாவை கவனித்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி கவலைப்படாதே. நான் உன் தையபாவை கவனித்துக் கொள்கிறேன். அல்லாவை நம்பி உன் பணியிலே ஈடுபடு. குதாஃபிஸ். இது என்ன சத்தம்? தெரியலையே. மேல இருந்து ஒருத்தன் கப்பல்ல குதிச்ச மாதிரி கேட்டுது. அட இங்க எவன்டா வருவான்? சரி விடு, நாம வேலையை பார்ப்போம். இப்ப அந்த பீப்பாவை யார் தள்ளாங்க? நீயா? அளவுக்கு மேல அதிகமா குடிச்சிருக்கேன் இன்னைக்கு. நான் பக்கத்துல தானே நிக்கிறேன்ப்பா. மேல வருது. ஏண்டா உனக்கு தெரியல? பீப்பாயும் தெரியுது, இப்ப என்னையும் புரியுது. போதை பேசுதப்பா, அதிகமா குடிச்சிட்ட. அந்த அந்தரத்து தேவதை ஜஹாம்பரியிடம் இத்தனை சக்தியா? அவள் இன்று யாரை அவமதித்தாள் என்று தெரியவில்லை. என்னுடைய தளபதி சீமாதேவின் இரும்பு போன்ற உடலை எதற்கும் துணிந்த உன் கைகளுக்கு சங்கிலி போட்டு கட்ட துணிந்தாளா? இப்படி நீ வந்ததற்கு வெட்கப்படுகிறேன் சீமாதேவ். பலமிக்க தளபதி என்று சக்திகளை சைத்தான்களையும் மிஞ்சும் அளவுக்கு தந்தேன்.
தந்த பிறகும் நீ இப்படி தடுமாறிக்கொண்டு திரும்பி வந்து நிற்கிறாயே. உண்மையில் நல்லவன் தாலிப். அல்லாவை நம்புகிறான். அதன் பலனால் அவனுக்கு கற்பனை கெட்டாத இடத்திலிருந்தெல்லாம் உதவிகள் குவிகின்றன. கொடுமை பிறவியான நான் சக்தியற்று போய்விட்டேன். மீண்டு வருவதற்கே பெருமுயற்சி செய்யும் அளவுக்கு என் நிலை பரிதாபம். மகாராணி ஹமீரா, சமயத்தில் நான் அங்கு போயிருக்காவிட்டார் சகோதரர் சீமாதேவ் மணக்குன்றுக்கு அடியில் பிணமாக புதைந்திருப்பார். அப்படித்தான் நடந்திருக்கும். பகைவன் தாலிபுக்கு சமாதி கட்டினேன். முடிந்தது பகை என்று நான் நிம்மதி பெருமூச்சு விட்ட நேரம் அந்த ஜஹாம்பரியினால் ஏமாற்றத்தின் விளிம்புக்கே தள்ளப்பட்டேன். இது திரும்பி வந்ததற்கு சொல்லும் பொய். அறிவும் அன்பும் மோதுகிறது சீமாதேவ். போரிலே இந்த கணக்கை எல்லாம் பார்ப்பதில்லை. நீ என்ன செய்தாய், அவன் என்ன செய்தான் என்று முடிவைத்தான் பார்ப்பார்கள். யார் இதில் வென்றான், யார் இதில் தோற்றான் என்று. முட்டாள் தாலிபின் கதை முடிந்துவிடும். நான் காதலில் ஏமாற்றப்பட்டேன், அவன் சாதனையில் ஏமாற்றப்படுவான். ஏனென்றால் அவன் மனிதர்களையே தின்னும் ஜிங்கால் தேவுடைய அடிமை கப்பலுக்கு சென்று விட்டான். பாவம், அது அடிமை கப்பல் மட்டுமல்ல, மரணத்தின் சந்தை. அது கொடுமைக்காரனின் அதிகார பகுதியாகும். மரணமும் நடுங்கும் அவனுக்கு. இன்னும் சிறிது நேரத்தில் ஜிங்கால் தேவ் கப்பலில் புகுந்து விடுவான் பார். வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க, வரிசையா நில்லுங்க. பேரில்லாத கடலின் அடிமைகளின் எஜமான், கொலைத்தீவின் நிர்வாகி, கொடியவரின் கடவுள் ஜிங்கால் தேவ் வருகின்றார். சப்பான், என் எதிரிலே வா, விரைவாக. என்ன கட்டளை ஜிங்கால் தேவ்? சொல்கிறேன், நங்கூரத்தை எடு, அடிமைகளை துடுப்பு போடச் சொல். கொலைகார தீவு நோக்கி நமது கப்பல் செல்லட்டும். உங்கள் இஷ்டம் ஜிங்கால் தேவ். போடுங்கள், துடுப்பை போடுங்கள். கப்பல் கொலைகார தீவை நோக்கி செல்லட்டும். சீக்கிரம். கட்டளையிடுங்கள் ஜிங்கால் தேவ். பசி பெருங்குடலை தின்கிறது, எனக்கு தீனி கொடு. அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்களில் ஒருவனை தின்னுங்கள் ஜிங்கால் தேவ்.
இல்ல 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 இல்ல